மன்னா விக்ரமா, எத்தனை முறை நீ என்னை பிடித்து தோளில் சுமந்தாலும் நான் மீண்டும் அந்த மரத்திலேயே பறந்து போய் விடுவேன். ஆனால் நீ என்னை தேடி வருவாய் என்பதை எனக்கு தெரியும். சரி, இன்னொரு கதையை கேட்கத் தயாரா? ஆம் மன்னா, கவனமாக கேள். ஒரு பெரிய நகரத்தில் ஒரே நாளில் 3 குழந்தைகள் பிறந்தனர். மூவருக்கும் வளர்ந்ததும் வெவ்வேறு நல்ல குணங்கள் இருந்தன. முதல்வன். நான் எப்பவும் உண்மையே பேசுவேன். இரண்டாமவன், என் கடமையில் ஒரு தவறும் செய்ய மாட்டேன். நான் மூன்றாமவன், எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பேன். நான் மகிழ்ச்சியை பரப்புவேன். இந்த மூவரும் நல்ல பேருடன் அரண்மனையில் வேலை செய்ய முடிவு செய்தார்கள். நீங்கள் மூவரும் அரண்மனையில் பணியாற்ற விரும்புகிறீர்கள் என கேட்டேன். முதலில் ஒரு சிறிய சோதனை செய்ய வேண்டும். அரசன் மூவருக்கும் ஒவ்வொருவராக ஒரு பட்டுத் துணி கொடுக்கிறார். இந்த பட்டுத் துணியை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். அதை எப்படி பயன்படுத்தினீர்கள் என்பதை பார்த்து பிறகு நான் முடிவு செய்கிறேன். இந்த துணியில் ஓட்டை உள்ளது. அரசனிடம் இதை தெளிவாகச் சொல்ல வேண்டும். உண்மையை மறைப்பது தவறு. ஓட்டை இருக்கிறது. ஆனால் என் கடமை அரசன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே. சரி, நான் இதை மறைத்துவிட்டு செல்வேன். சிரித்துக் கொண்டு போனால் எல்லாம் சரியாகிவிடும். ஓட்டை இருக்கட்டும், நான் சிரித்தே செல்வேன். அந்த நாள் முடிஞ்சது. அடுத்த நாள், முதல்வனே, நீ முதலில் வா. எந்தப் பிரச்சனையும் இருந்ததா? ஆம் அரசே, இந்த துணியில் ஒரு ஓட்டை உள்ளது. எனவே நான் அணிய முடியவில்லை. உண்மை சொன்னதை நான் பாராட்டுகிறேன். இரண்டாமவனே, நீ... எந்தப் பிரச்சனையும் இல்லை அரசே. துணி சரியாகவே உள்ளது. உன் கண்களையும் கைகளையும் பார்த்தால் நீ ஓட்டையை மறைக்க முயன்றாய் என்பதை எனக்குத் தெரியும். இரண்டாமவன் அமைதியாக தலை குனிகிறான். மூன்றாமவனே, நீ எப்போதும் சிரிப்பாய் என சொல்கிறார்கள். துணி எப்படி? அருமை அரசே, எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. சிரிப்பு நன்றாக இருக்கு. ஆனால் சிரிப்புக்காக உண்மையை புறக்கணித்து விட்டாய். மூவரில் ஒருவரே உண்மையை பேசியுள்ளார். மற்ற இருவர் நல்ல குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் உண்மையை மறைத்து விட்டார்கள். ஆனால் ஒரு சிறிய பொய் கூட ஒரு மனிதனின் நல்ல குணங்களை மறைத்துவிடும். அதனால் உண்மையைச் சொன்ன முதல்வனே பரிசு பெறுகிறான். மன்னா, கடமை மிக்கவனும் சிரிப்பவனும் இருந்தும் ஏன் உண்மையாளனுக்கே பரிசு கிடைத்தது? வேதாளா, கடமை, சிரிப்பு, நல்ல மனம் அனைத்தும் நன்மை. ஆனால் உண்மை இல்லாமல் இவை எந்த பயனும் தராது. உண்மைதான் மனிதனின் மிகப்பெரிய ஆபரணம். இந்த கதையும் முடிந்தது. நான் இப்போது என் மரத்துக்குத் திரும்பிச் செல்கிறேன். வேதாளம் மெதுவாகச் சிரித்து பறந்து செல்கிறான்.